வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ட்ரெண்ட் அண்ட் நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குது. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாகவே ஃபேமஸாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு பைக்கு, அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 125cc மோட்டர் சைக்கிள்னு பார்த்தா அது நம்ம பஜாஜோட பல்சர் 125னே சொல்லலாம். இந்த ரெண்டு பைக்குமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான பைக்கெலாம் இருக்குது. பட் ஆனால் இந்த ரெண்டு பைக்கில் எது பெஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அந்த டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ரெண்டு பைக்குமான ஒரு டீட்டெயில் அண்ட் மோர் எலாபரேட்டான ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். முன்னாடி சின்னக்ஸ் உங்களுக்கு தெரியாத கிரெடிட்கா சப்ஸ்கிரைப் பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். ஆமாங்க, ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R டிசைன் பற்றி சொல்லணும்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான டோனில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காகவே இருக்குது. நம்ம பஜாஜ் பல்சர் கிளாசிக் 125 பார்த்தோம்னா வச்சுங்களேன், அது வந்து உங்களுக்கு அந்த ஒரு வெர்சைலான டிசைன் டோன்னு சொல்லலாம். அது என்ன வெர்சைலான டிசைன் டோன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு வண்டி பார்க்குறதுக்கும் ஸ்போர்ட்டியாக இருக்கும், அது ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கும் இப்போ வண்டியோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். மற்ற அந்த ஒரு காலேஜ் யூஸ் அது மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே அந்த வண்டியோட டிசைன் சூட் ஆகும். நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R பொறுத்த அளவுக்கு அது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு டிசைன். நிச்சயமாக இந்த ஒரு ஸ்போர்ட்டினஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசைனை பொறுத்த அளவுக்கு. எனக்கு இந்த ஒரு ஃபேமிலி யூசேஜ் மற்ற யூசேஜ் பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. என்னை பொறுத்த அளவுக்கு வண்டி பார்க்கறதுக்கு அப்படியே மரண மாசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதை மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R நல்ல ஒரு டிசைனை ஆஃபர் பண்ணிட்டு நீங்கள் அதுவே சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து வண்டியோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கும் ஸ்போர்ட்டியாக இருக்கணும். அதுக்கடுத்து எனக்கு இந்த ஒரு ஃபேமிலி யூசேஜ், அதுக்கடுத்து கொஞ்சம் ரஃப் யூசேஜ், இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வண்டியோட டிசைன் ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களப்பா பஜாஜோட பல்சர் 125 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டேங்க்கு சீட்டிங் மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஓரளவுக்கு வெர்சாலிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால நிச்சயமாக டிசைன் விஷயத்தில் ஓவரலாக ஆல் ரவுண்டர் டிசைனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களப்பா பஜாஜோட பல்சர் 125 ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். பட் ஸ்போர்ட்டினஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்கிறப்ப ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான டிசைன் டோனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ரெண்டு வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் கிளாசிக் 125 பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ப்ளிட் சீட் ஆர் சிங்கிள் சீட்டுன்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீட்டிங் அண்ட் சஸ்பென்ஷன் வைஸ் அங்கே நோ பிரச்சனை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த டெலஸ்கோப்பிக்கும் சரி, பின்னாடி கொடுத்துருக்க அந்த ட்வின் ஷாக் டோர்ஸ், அந்த 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட், அதுலேயும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் டியூனான சஸ்பென்ஷன், பேக் பெயின் இருக்கிறவங்க மாதிரி கூட விஷயங்கள் கூட இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகுது, அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட சீட்டிங் மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் தான். வண்டியோட ரைடிங் போர்ஷன் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கிப் ஆன் ரைட் ஸ்டாண்டில் பார்ஸ்ன்றதுனால உங்களுக்கு ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்களும் ஈஸியாக தான். அதனால் ஓவராலாக பார்க்கும்போது பஜாஜோட பல்சர் 125 ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஓடுறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rம் பெரிய விஷயம்லாம் கிடையாது, அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் தான். பட் என்ன ஒரு விஷயம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இதில் வந்து ஸ்ப்ளிட் சீட் மட்டும்தான், சிங்கிள் சீட் ஆப்ஷன்லாம் கூட கிடையாது. இப்போதைக்கு ஸ்ப்ளிட் சீட் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்றப்ப அது ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டில் அந்த ஒரு ஸ்ப்ளிட் சீட்டுக்கும் சிங்கிள் சீட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம், நம்மளுக்கு சிங்கிள் சீட் எடுக்கிறன்றப்ப நம்மளுக்கு ஃபேமிலி யூசேஜ் ஒரு 3 பேர் உட்காரக்கூடாது. பட் இருந்தாலும் அப்படி உட்காரன்றப்ப கூட ஓரளவுக்கு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஸ்ப்ளிட் சீட்டில் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. அதனால் இந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் ஃபேமிலி யூசேஜ் மாதிரி விஷயத்தை மனசில் வைக்கிறீங்கிறப்ப பல்சர் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஸ்போர்ட்டினஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்ப்ளிட் சீட் லுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீமில் பெட்டராகவே இருக்குது. மற்றபடி இதோட சஸ்பென்ஷன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இல்லையா அந்த டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு அது மாதிரி விஷயங்கள்லாம் இட்ஸ் ஓகே தான், எந்த வித பிரச்சனையும் இல்லை, ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட் பார்ப்போமே. வண்டியோட ஃபீச்சர் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்ஸுங்க. ஆமாம், ஹெட் டு பாட்டம் வரைக்கும் சொல்கிற மாதிரி இந்த வண்டியில் எல்லாமே எல்இடி, உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் எல்இடி, மெயினில் ஹெட்லைட்ஸும் எல்இடி, பின்னாடி ரியர் லைட்டும் எல்இடி. அப்படின்னு பார்க்கும்போது லைட்ஸில் நிச்சயமாக குறை இல்லை. அதுலேயும் குறிப்பாக இதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு லைட் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் செட்டப்போட வருதுன்றப்ப லைட்டிங் விஷயத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க ஹீரோ. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டோட பல்சரில் பொறுத்த அளவுக்கு அதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் தான், பின்னாடி அந்த ரியர் லைட் மட்டும் எல்இடி வரும். ஓவரலாக பார்க்கும்போது லைட்டிங் விஷயத்தில் ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா எல்இடி அதுவுமே ஃபுல்லாக எல்இடி. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பஜாஜோட பல்சர் NS 125ல ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், ஓரளவுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rல ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் ஆனால் இதுலேயும் கனெக்டிவிட்டி கிடையாது, உங்களுக்கு பல்சர்லையும் கனெக்டிவிட்டி கிடையாது. கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப இப்போதைக்கு இது ரெண்டுத்துலையும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. பட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்க எது நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீமில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது, அது கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபீல் கொடுக்கும்.
கொடுக்குதுன்றதுல டவுட்டே கிடையாது. அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக ஃபீச்சர் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R ஓவராலாக பெட்டராகவே இருக்கிறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட இன்ஜின் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். இன்ஜின் கம்பேரிசனில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு பைக்கு இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான் தான் 4 வால்கான் தான் இப்போதைக்கு சொல்ல. பட் எனக்கு தெரிஞ்சு 2 வால்கான ஒரு இன்ஜின் தான் இருக்கும். 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்குங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணி ஒரு இன்ஜின் பற்றி சொன்னால் நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஓடக்கூடிய ஒரு இன்ஜின். ரிஃபைன்மெண்ட் லெவல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ப்ராப்ளம் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ரிஃபைன்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு ரிஃபைன்மெண்ட்டு. சரி ஓகே, இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சிங்களா 11.46 bhp ஆஃப் பவர்ஸும், அதுக்கு அடுத்து 10.5 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் ஒரு 125லேயே டாப் அண்ட் ஃபோக்கஸ்டாக தான் கொடுத்துருக்குங்க. பர்ஃபார்மன்ஸில் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஓரளவுக்கு நல்லாவே எட்டு வந்துருக்காங்க. ஓரளவு பார்க்கும்போது டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு யாரும் சொல்லலை, டெஸ்ட்டும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து ஒரு 110 115 அது மாதிரி ரேஞ்சு கிட்ட புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 66 km/லிட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சும்மாவே இந்த கம்பெனி சொல்கிற மைலேஜ் அந்த வண்டி தந்துச்சுன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இந்த வண்டியை வேறு எந்த வண்டியாலையும் அடிச்சுக்க முடியும்னு சொல்லலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸுக்கும் பெட்டராக இருக்குது, மைலேஜுக்கும் சூப்பராக இருக்குன்றப்ப வேறு லெவலில் இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த லெவல் மைலேஜ் தருமான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to அந்த ஒரு 60 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மைலேஜ் ரேஞ்சு. அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நிச்சயமாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு பெட்டரான மைலேஜ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இது இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த பஜாஜோட பல்சர் 125ஓட இன்ஜின் ஸ்பெக் பார்ப்போம். சரி, இந்த பஜாஜோட பல்சர் 125ன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதுலேயுமே உங்களுக்கு ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். ஓரளவு பார்க்கும்போது மெக்கானிக்கல் விஷயத்தில் ரெண்டும் சேமாக தான் இருக்குது. ஏன்னா ரெண்டுலேயும் உங்களுக்கு 5 ஸ்பீட் தான், ரெண்டுமே ஏர் கூல்டு தான், ரெண்டுமே பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். ஓரளவு பார்க்கும்போது இன்ஜின் இட்ஸ் சேம் தான். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது இதில் 11.64 bhp ஆஃப் பவர்ஸும் 10.8 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டு பேர் திட்ட சேமாக தான் இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது பவர்லையும் இங்கே பெரிய விஷயங்கள் இல்லை. பட் ஆனால் நம்ம பஜாஜில் வந்து என்ன ஒரு விஷயம்னா அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இஷ்யூ இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இன்ஜினை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கணும், அப்போ தான் வண்டி இன்ஜின் நல்ல லைஃப் வரும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்கப்பா. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு கிடைக்குன்னா, அதுக்கு மேலேயும் லைட்டாக போகும் இந்த வண்டி. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 50 km/லிட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஓரளவு பார்க்கும்போது மைலேஜ் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச ஹீரோ எக்ஸ்ட்ரீம் கொஞ்சம் பெட்டராக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டிக்கான அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி கம்பேரிசன் ஒன்று பார்ப்போம். அது நான் ப்ராக்டிகாலிட்டி கம்பேரிசன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சிம்பிளான விஷயங்கள் தான், பட் ஆனால் அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் கிக் ஸ்டார்ட்டு, அதுக்கடுத்து இந்த செயின் கவரு, சென்டர் ஸ்டாண்ட், அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிக் ஸ்டார்ட் போகிற அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே கிக் ஸ்டார்ட் இருக்குது, அதனால் எந்த வித பயமும் இல்லை. சப்போஸ் பேட்டரி ஏதாவது ஃபால்ட் ஆனால் கூட நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி எட்டு வந்துடலாம். பட் ஆனால் கிக் ஸ்டார்ட் இருக்குது, பேட்டரி போனாலும் பரவாயில்லன்னு ஓட்டுறாதீங்க. இப்போ அதெல்லாம் BS6 பிரச்சனை கொடுத்துரும். அதுக்கடுத்து வந்து செயின் கவர். ஆமாங்க, நம்ம பஜாஜோட பல்சர்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்கன்னா இதில் உங்களுக்கு அப்படியே ஒரு ஃபுல்லி கவர்டான ஒரு செயின் கவர் வந்துடும். பட் ஆனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீமில் செயின் கவர்லாம் கிடையாது. எனக்கு இந்த செயின் கவர் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா வச்சிங்களேன் அந்த வண்டியை க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணிவிட்டு ஓட்டிகிட்டு போய் பார்த்தோம்னா வச்சிங்களேன் அப்படியே வீல் ஃபுல்லாக அப்படியே அந்த க்ரீஸ் அடிச்சிருக்கும். அந்த நம்ம செயினில் அடித்தோம் பார்த்தீங்களா, லூப்பு ஆயில் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வீல் ஃபுல்லாக அடிக்கும். அந்த வண்டியோட ஒரு சில ஏரியாஸ்லாம் அடிக்கும். அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும் சொல்லப்போனால். அது இல்லாமல் உங்களுக்கு செயின் கவர்டாக இருக்குதுன்றப்ப டஸ்ட்டு படாது, வண்டி வந்து க்ளீனாக இருக்கும். அதனால் உங்களுக்கு லைஃபும் மாறும். இந்த ஒரு செயின் கவர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதை வந்து நம்ம பல்சர் 125ல கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீமில் கொடுக்கல. பட் ஆனால் அது கொடுக்க மாட்டாங்கப்பா இவ்வளோ யாரும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட லுக்கும் நிச்சயமாக குறையும். ஆமாம், ஒரு செயின் கவர் இருக்கிற பைக்கை விட செயின் கவர் இல்லாத பைக் லுக்கில் நிச்சயமாக பெட்டராக இருக்குன்ற விஷயத்தை நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, பார்க்கும்போதே தெரியும். அதனால தான் அந்த செயின் கவரை கட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் ஒரு நல்ல ரீசன் தான். பட் செயின் கவர் இருந்திருந்தால் அது ஒரு நல்ல விஷயம் தான்றப்ப அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி பாயிண்ட்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு பல்சருக்கு போகுது. அதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம் சென்டர் ஸ்டாண்ட். ஆமாம், இந்த விஷயத்தில் நம்ம இப்போ பெரும்பாலும் யாரும் கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா வச்சிங்களேன் இப்போ வர மோஸ்ட் ஆஃப் பைக்ஸில் சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு MT R15 மாதிரி பைக்ஸ்லாம் உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இருக்குது, சென்டர் ஸ்டாண்ட் கிடையாது. FZல மட்டும் உண்டு. அது மாதிரி இந்த கம்பேரிசனில் நம்மளுக்கு பல்சர் 125ல சென்டர் ஸ்டாண்ட் உண்டு. பட் நாங்கள் பார்த்த மாடல் எக்ஸ்ட்ரீம் 125ல வந்து ஒரு சென்டர் ஸ்டாண்டு இல்லை. பட் ஆனால் அதுக்கான ஒரு மவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. மேபி நம்ம வேணால் ஆல்ட்ரேஷனாக போடுற மாதிரி இருக்கும் பொழுது.
இருந்தது. பட் நாங்கள் பார்த்த மாடல் வந்து சென்டர் ஸ்டாண்ட் இல்லை. அது என்னன்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு சொல்கிறேன். ஓரளவு பார்க்கும்போது ப்ராக்டிகாலிட்டி விஷயத்தில் எனக்கு பல்சர் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் கம்பேரிசனுக்குள்ளே போகலாம். டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம பட்ஜெட்டில் பல்சர் 125 பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 80/100 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 100/90 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் விஷயத்தில் அந்த வண்டிக்கு போதுமான லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பிரேக்ஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 170 mm ட்ரம் பிரேக் ஆப்ஷன், இல்லைனா நீங்கள் ஒரு 240 mm டிஸ்க் பிரேக் இருக்குது. அதுக்கடுத்து பின்னாடி பொறுத்த அளவுக்கு 130 mm ட்ரம் ஸ்டாண்டர்டாக வந்துடும் எல்லா ஒரு மாடலையும். சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமோட வருது. பிரேக்கிங் சும்மா சொல்கிறது நல்ல ஒரு பைட்டோட இருக்குது. பட் ஏபிஎஸ் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு ஃபீல். பட் ஆனால் 125cc செக்மெண்ட்டுக்கு மோஸ்ட்லி யாரும் ஏபிஎஸ் கொடுக்கலன்றதுனால அந்த ஒரு விஷயத்தையும் ஓகே பண்ணிக்கலாம். பிரேக்கிங் வைஸ் இட்ஸ் ஓகே, டயர்ஸும் இட்ஸ் ஓகேன்ற லெவலில் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 90/90 செக்ஷன் டயர்ஸும் பின்னாடி 120/80 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் விஷயத்தில் நிச்சயமாக எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியை பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 260 mm டிஸ்க் பிரேக்கு, இல்லைனா 276 mm டிஸ்க் பிரேக்கு. பின்னாடி வந்து 130 mm ட்ரம் ஸ்டாண்டர்டாக வந்துடும். நீங்கள் அந்த ஒரு பெரிய டிஸ்க் பிரேக் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் மாடல் போகிறீங்கன்றப்ப அதில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் உண்டுங்க. அதே மாதிரி பிரேக்கிங்லேயும் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் இந்த ஒரு 125cc எக்ஸ்ட்ரீம் லெவலாக பண்ணிட்டாங்க. நிஜமாலுமே அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ற பேருக்கு ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம். சரி, ஓகே. ஓரளவு பார்க்கும்போது டயர்ஸ் விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்குது, பிரேக்கிங் விஷயத்துலையும் பெஸ்ட்டாக இருக்குன்றப்ப இந்த டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட் நிச்சயமாக நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125 தான் பாயிண்ட்டு. சரி, ஓகே. ஓரளவு எல்லாத்தையும் சாச்சு. இப்போ நம்ம இந்த ரெண்டு வண்டியோட அந்த ஒரு வெயிட் அண்ட் சீட் ஹைட் மட்டும் பார்த்துருவோமா? சரி, ஓகே. நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ஹைட் 794 mm. ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் ஹைட் தான் பட் இருந்தாலும் ஓகே பாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். டோட்டல் வெயிட் 142 kg, வெயிட் அதிகம் பட் இருந்தாலும் பல்சர்னாலே அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 790 mm, அதை விட கொஞ்சம் கம்மி. பட் இதுவுமே லைட்டாக ஹைட் தான் பட் இருந்தாலும் ஷார்ட் ரைடர்ஸாலையும் ஹேண்டில் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ரெண்டு வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். நம்ம ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம பட்ஜெட்டோட பல்சர் 125 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இதில் பேஸ் வேரியன்ட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 1 lakhலேருந்து ஸ்டார்டிங், டாப் வேரியன்ட்டு 1,14,000 நீங்கள் முடிச்சிடலாம். ஸ்பிட் சீட்டு அது இதுன்னு ஏகப்படத்து வரும். ஓரளவு ப்ரைஸிங் விஷயத்தில் நம்ம பட்ஜெட்டோட பல்சர் 125 நிச்சயமாக நல்ல ஒரு ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸோடய இருக்குது. அந்த ப்ரைஸிங்க்கு அது ஒர்த்துப்பான்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125 ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு 1,17,000, அந்த ஏபிஎஸ் வச்சு வேரியன்ட்டு 1,23,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் வந்து டாப் வேரியன்ட் கொஞ்சம் ஹைக்காக இருக்கலாம் பட் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் இருக்குதுன்றப்ப நிச்சயமாக அது ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம். பட் ஓவராலாக பார்க்கும்போது ப்ரைஸிங் கம்பேரிசன் பார்த்தோம்னா அதில் நம்மளுக்கு பல்சருக்கு தான் பாயிண்ட்டே. நம்ம பல்சர் வந்து நீங்கள் டாப் மாடலே 114 முடிச்சிடலான்றப்ப நிச்சயமாக பல்சர் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷனாகவே இருக்குது. பட் ஓவரால் கம்பேரிசன் பொறுத்தளவுக்கு அந்த ஒரு ப்ரைஸிங்க்கு நிச்சயமாக நம்ம எக்ஸ்ட்ரீம் ஒர்த்தான ஒரு பைக்காக தான் இருக்குன்ற அளவுக்கு யோசிக்க வைக்குது. சரி, ஓகே. ஓவரால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த ரெண்டு பைக்கில் உங்களோட ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.